தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செலுத்துவாயாக. ஆமென். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஏன் அவருக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும்? காரணம், அவர் ஜீவன் உள்ள தேவன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மண்ணோ கிடையாது, அவர் மரித்த தேவன் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பார்க்கிற தேவன். ஆகார் சொல்றார், அவர் என்னை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. பிள்ளையான நீ சாவதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவர் தூரம் போனார். ஆனால் கர்த்தரை பாருங்க, அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். நீரூற்றை காண்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்மளை காண்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். தாவீது அழகாய் சொல்றார், தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை ஒவ்வொரு நாள் என்ன நினைக்கிறார். ஆனால் மனிதன் ஒரு நாள் ஆண்டவரை நினைப்பதில்லை, ஆண்டவரிடத்தில் பேசுவதில்லை. ஆனால் வசனம் அழகாக இருக்கிறது, அவர் உன் நினைவாக இருக்கிறார். நான் உன்னை உள்ளங்கைகளை வைத்திருக்கிறேன், உன் தலைமுடிகளை நான் எண்ணி இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன். அல்லேலூயா. ஆமென். பெரியவராயிருக்கிறார். அவர் நமக்கு அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். இந்த காலை ஆராதனை ஒருவே ஏதோ காரியத்தை குறித்து கலங்கி வந்திருக்கலாம். தேற்ற ஒருவர் இங்கே இருக்கிறார், ஆறுதல் படுத்த ஒருவர் இங்கே இருக்கிறார். மனது உடைந்து இனி என் வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு 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 நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நாளிலே காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசித்துக்கு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற என் தேவன். ஹல்லேலூயா. நிலைமைகளை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிற தேவன். எஸ்தர் காலத்துல காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எது முடியாததோ எது ஆகாததோ நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் உயிர்பெற செய்கிற தேவனாக இருக்கிறார். கரம் தட்டி ஜீவன் தருகிறவராக இருக்கிறார், பலன் தருகிறவராக, சுகம் தருகிறவராக, ஆரோக்கியம் தருகிறவராக, நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக, நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக, நம் பேரை பெருமைப்படுத்துவராக, இதிலும் மேலானதை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம், நன்றி பலிகளை ஏறெடுப்போம். Thank you Jesus.